ஏழை என்று எடுத்துத்தானே என் கருத்தில் இந்த ஓட்டை கொடுத்தான். ஆமடா. கோடை எடுத்துத்தானே இந்த கருத்தில் ஓட்டை கொடுத்தான். ஆமடா. பிச்சைக்காரன் எடுத்த இந்த கருத்தில் ஓட்டை கொடுத்தான். ஆமடா. தாய் தந்தை இல்லாத தருதல் என்று தான் இந்த ஓட்டை கொடுத்தான். ஆமடா. ஆதிரைக்கு யாரும் இல்லாத அணை என்று தான் எடுத்து இந்த ஓட்டை கொடுத்தான். இந்த அனாதை, இந்த பிச்சைக்காரன், இந்த ஏழை, இந்த பரதேசி உனக்கு ஒரு சாபத்தை கொடுக்கிறேன். இவன் வந்து எனக்கு சாபம் தரப்போறான். அதை கூட வாங்கிக்கிறேன். வாங்கிக் கொள்கிறாயா? ஆமா ஆமா வாங்கிக்கிறேன். நான் வணங்க இந்த முருகப்பெருமான் இருப்பது உண்மையாக இருந்தால் இன்று நீ என் கருத்தில் கொடுக்கப்பட்ட இந்த ஓடி இன்று இல்லாவிட்டால் என்றாவது ஒரு நாள் மீண்டும் உன் கருத்தையே வந்து சேரும். இந்த பிச்சைக்கார நாய், அனாத நாய், பரதேசி நாய், பொறும்போக்கு நாய், இவன் வந்து எனக்கு தாபம் அளிப்பதா? அது மட்டும் கிடையாது, அவனுடைய கரங்களில் இருக்க வேண்டிய ஒரு பெண்ணாக பிறந்தால் லட்சம் மடம் நானும் பயிர்க்கும் நாலு குணத்தோடு அடங்கி இருக்க வேண்டும். இப்படி தானென்று ஆணவத்தோடு ஒரு நாட்டு அழுகுறும் என்று கர்வத்தோடு ஆனென்று பாராமல் இப்படிப்பட்ட சேவை செய்கிறாயே, நீ எல்லாம் நல்லா இருக்கணும். ஏய் பிச்சைக்கார நாயே, ஏண்டி இவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய இந்த ஓடு என்னுடைய கரங்களில் வந்து பற்றுமா? நான் யார்? எப்பேற்பட்டவர்? அவனை 56 தேசங்களிலே கட்டி அரசாட்சி செய்யக்கூடியவர் என்னுடைய தந்தை. அப்படி இருக்கையிலே இல்லாதப்பட்டவர் எவ்வளவோ மக்களுக்கு என்னுடைய தந்தை வாரி வழங்கிய வள்ளல். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய நாட்டிலே அல்ல அல்ல குறையாத செல்வங்கள் அனைத்தும் செம்ப செழிப்பாக உள்ளது. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய கரங்களில் இந்த ஓடு வந்து பற்றுவதா? கேவல பிச்சைக்கார நாய், உனக்கான ஓடு கொடுத்து வாங்க போகலாம் வாங்க. மக்களை பெற்ற மகராசிகளே,